ஹாய் காய்ஸ், நான் இந்த வீடியோ கனத்த இதயத்தோடு பதிவிடுறேன். இது என்னோட ஊர் கெலியோய. ஸோ பாருங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ கடந்த 5 நாட்களாக நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்லணும். ஸோ கெலியோய கம்பல மக்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாண்ட அன்றாட தேவைகளுக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். நிறைய ஹெல்ப்ஸ் வருது, வெளியிலிருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய உதவிகள் வந்துட்டு இருக்குது. ஜஸாக்கல்லா ஹைர். எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு, நான் அதுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். ஸோ உதவி பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ எனக்கு நிறைய ஊர்லேருந்து வந்த ரிக்வெஸ்ட்டுக்காக நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். நிறைய உதவிகள் போகுது, சாப்பாடு, தண்ணி வசதிகள், அன்றாட அத்தியாவசிய தேவையான பொருட்கள் இருந்தாலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போகுது. மெயினாக சாப்பாடு, தண்ணி. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள், வெள்ளம் போட்ட வீடுகளுக்கு போகுது. ஆனால் அதே ஊரை சேர்ந்த வெள்ளம் வராத, தண்ணி வராத வீடுகள் அவங்களும் பாதிக்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாமல் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வெளியில் போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான வசதியும், வெஹிக்கிள் வசதி எதுவுமே இல்லாமல் தான் நிற்குது. ஸோ அந்த இடங்களில் கெலியோய கம்பளையில் தண்ணி போடாத வீடுகள், வெள்ளம் வராத வீடுகளும் மலையில் ஈக்கலாம், கொஞ்சம் உயரத்தில் ஈக்கலாம். அந்த வீடுகள் கூட பாதிக்கப்பட்டு தான் நிற்கிது. ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அவங்களும் தண்ணி வசதியோ சாப்பாடு வசதியோ எதுவுமே இல்லாமல் தான் நிற்கிறாங்க. ஸோ இது நான் ஆட்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உதவி செய்கிறவங்க யாராலும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஓகே, அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி இவங்களும் பாதிக்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கும் சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாமல் தான் நிற்கிறாங்க. ஸோ இவங்களையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். மற்றது நாங்கள் எங்களோட மக்களுக்காக 7 மாதங்களும் நாங்கள் துவா செய்வோம். அவங்க அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கணும், அவங்க இதுலேருந்து மீண்டெலும்பணும்னு சொல்லி நாங்கள் துவா செய்வோம். அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை கொடுக்கணும்னு நாங்கள் துவா செய்வோம்.